தாத்தா பிறந்தது வந்து இந்த இந்த அறையில தான். ஸோ இந்த அறையில தான் பிறந்தாங்க. அவருடைய பெட்டி இல்லையா? தாத்தா யூஸ் பண்ண சீப் இருக்கு, அவர் யூஸ் பண்ண அந்த சவரம் பண்ணது, தாத்தா யூஸ் பண்ண அந்த மைசூர் சாண்டல் ரொம்ப பிடிக்கும். அந்த soap தான் அந்த அவர் சோப்பு, ஆமா, அது வந்து அவங்க பிளங்கினதுக்கு அப்புறமா உள்ளது. அது அப்படியே இன்னும் பத்திரப்படுத்திருக்காங்க. தாத்தாவோட படுக்கை அறை, இது எல்லாமே தாத்தா படிச்ச புத்தகங்கள், தாத்தா யூஸ் பண்ண கதர் வேட்டி, கதர் சட்டை. இது வந்து அவர் ஓய்வு எடுக்கக்கூடிய அறை. அவர் யூஸ் பண்ண கட்டிலும் கூட இது, அந்த பெட்ஷீட் உட்பட. இது ரஷ்யால போகும்போது அங்க யூஸ் பண்ணது இது. இந்திரா காந்தியோட ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. பெரியாரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பச்சை தமிழ்னு சொல்லிட்டு அவரு 64 நடந்த ஒரு பொது கூட்டத்துல வந்து சொன்ன விஷயங்கள். பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, இவங்களுக்குள்ள நம்ம அரசியல் ரீதியா நம்ம வந்து எப்படி எப்படியோ பேசுவாங்க. அப்படிலாம் இருந்தாலும் இவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்துச்சு. இப்ப இருக்க நம்ம சிஎம் அவர்கள் வந்து கல்யாணத்துக்கு தாத்தா வந்து நீங்க வந்து வாழ்த்தியே ஆகணும்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் நம்ம கருணாநிதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. தாத்தா வந்து கால் அப்ப வந்து அடிபட்டு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி வந்து நம்ம இப்ப இருக்க சிஎம் அவர்களை வந்து தாத்தா வந்து பிளஸ் பண்ணதும் உண்டு. அம்மாக்காக வந்து ஒரு பைப் லைனை போட்டு கொடுத்தாங்க இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள். அது எங்க, எந்த இடம்? இந்த வீட்டுல இந்த இடத்துலதான் இங்க தாத்தாவோட இது இருக்கு. ஆமா, இந்த இடத்துல இருந்துச்சு. எளிமையே வடிவானவர்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி தான். ஆனா எந்த அளவுக்கு எளிமையான மனிதரா வாழ்ந்தார். முதலமைச்சரா இருக்கும் போதே அவர் இறக்கும் போது வெறும் 4 கதர் வேட்டி, கதர் சட்டைகள் தான் இருந்துச்சு. வெறும் 100 ரூபாய், 110 ரூபாய் பணம் மட்டும்தான் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. சோ அப்படி வாழ்ந்த மனுஷன் தான். இன்னைக்கு வந்து விருதுநகர்ல இருக்கோம். குறிப்பா பெருந்தலைவர், கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்க இந்த வீட்டுல என்னென்ன பொருட்கள் இருக்கு, காமராஜர் அவர்கள் பயன்படுத்தியதும் சரி, அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு நிறைய விஷயங்களை பேச போறோம். அதுக்காக கமலிகா காமராஜ் நம்ம கூட இருக்காங்க. அவங்க யாருன்னா, காமராஜர் அவர்களுடைய தம்பி வழியில பேத்தி அவங்க. பெருந்தலைவர் பிறந்த இடத்துல அவருடைய பூர்வீக வீட்டுல சந்திக்கிறது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வீடுடைய பெருமை குறித்து சொல்லுங்களேன். இந்த வீடு பாத்தீங்கன்னா, இப்ப தாத்தாவோட வயசு 122. தாத்தா பிறந்தே எப்படி இது வந்து குறைஞ்சபட்சம் 150 ஆண்டுகளுக்கு மேல பழமை வாய்ந்த வீடு தான் இது. 150 ஆமா. இது எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, குமாரசாமி நாடார், அதாவது தாத்தாவோட தகப்பனார், அவரோட அத்தை தங்கச்சி, இவங்களுக்கு தாத்தாக்கு வந்து அத்தை முறை, அவங்களோட வீடு தான் இது. அவங்களுக்கு குழந்தை கிடையாது. ஸோ தாத்தா வந்து தான் பிள்ளையா வந்து பாவிச்சு காமாட்சின்ற ஒரு பேரை கொண்டுதான் பெண் பிள்ளையா, காமாட்சின்ற ஒரு ஆசையில, அதாவது குலதெய்வ பேரை வச்சுதான் தாத்தாவை கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து காமராஜர் அப்படின்றது ஒரு பேர் வந்தது. ஸோ அவங்களோட பார்வதி பாட்டியோட வீடு தான் தாத்தாவோட இதுவாகவே இருக்கட்டும்னு அவங்க கொடுத்தது. காமாட்சியிலிருந்து காமராஜர் ஆச்சு, காமராஜர்லேருந்து கர்ம வீரர் ஆச்சு, அதிலிருந்து பெருந்தலைவர் ஆச்சு அப்படின்னு அவருடைய புகழ் இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே பேசப்படுற ஒன்று தான். இந்த வீட்டில் குறிப்பாக அவர் பிறந்த இடத்தை எனக்கு காமிங்கள். தாராளமா. தாத்தா பிறந்தது வந்து இந்த அறையில தான். 1903 தாத்தா பிறந்தாங்க. ஸோ இந்த அறையில தான் பிறந்தாங்க. ஸோ அப்பெல்லாம் வந்து இந்த அளவுக்கு இல்லை. இப்போ கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் தாத்தாவோட நினைவுகள், அதுக்கப்புறம் அவர் வாங்கின விருதுகள், அவர்களோட புகைப்படங்கள், இதெல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். இதை வந்து இன்னும் மக்களோட பார்வைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு சந்தோஷமும் உண்டு. சொன்ன மாதிரி பழைய படங்கள்லாம் பார்க்கும்போது சட்டமன்ற விளையாட்டு போட்டியில கயிறு இழுக்கிறது, அதெல்லாம் அவரும் விளையாடி இருக்காரு. இது மட்டும் இல்ல, கிரிக்கெட் நல்லா விளையாடுவாங்க தாத்தா. இது இங்க நான் பார்க்கல. ஆனா வந்து சென்னையில இருக்க திருமலை பிள்ளை ரோட்ல வந்து தாத்தாவோட போட்டோஸ் இருக்கு. கூகுள்ல போய் நம்ம சர்ச் பண்ணனா கூட நிறைய இந்த மாதிரி கிரிக்கெட் ஆமா அதுவும் உண்டு. அதனால எதுனாலும் சரி, தெரியாதுன்றது கிடையாது. தெரியலனாலும் அவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி அந்த இடத்துல நின்று நல்ல நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். இந்த புகைப்படம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மலைவாழ் மக்கள் வந்து அதாவது வந்து அவங்களோட முறைப்படி எப்படி பண்ணணும், அவங்க கிட்ட இருந்த பொருட்களை வச்சு பண்ணணும் போது அந்த நேரத்துல அந்த கூரைகள் இதெல்லாம் வச்சு கிரீடம் தயாரிச்சு அந்த மாதிரி வச்சு அவங்கள கௌரவப்படுத்தினாங்க. ஸோ அந்த புகைப்படம், அதாவது வந்து எங்க போனாலும் இப்ப நீங்க எல்லாம் கிடையாது, குட்டி பிள்ளைங்க ஒரு சின்ன பொம்மை கொடுத்தா கூட அதையும் பத்திரப்படுத்தி நம்ம சென்னை வீட்டுல பாத்தீங்கன்னா இருக்கும், ஒரு சின்ன சின்ன ஒண்ணுமே இல்லாம நார்மல் பொம்மையா இருக்கும், அந்த பொம்மையும் இன்னும் பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி.
ஸோ போன விவசாயிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெல்மணிகள்லேருந்து காய்கறியிலேருந்து இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து இப்போ நம்ம சங்கர் படத்தில் பார்த்தோம் அப்படின்னு நெல்மணி. சொன்னா, ஆமாம், அதை எடுத்து பரிசா கொடுக்கும்போது அதில் ஒன்று மட்டும் எடுத்து இது பண்ணாங்க, அந்த மாதிரியும் சொல்லலாம். ஸோ இந்த அது வந்து ஐயாவுடைய வாழ்க்கையை பார்த்து எடுத்தது இல்லையா, அந்த இன்ஸ்பிரேஷன்ல இருக்கலாம். அந்த மாதிரி இருந்த தலைவர் தான். ரெண்டாவது போற இடங்கள்லாம் வந்து பிள்ளைங்க கையில இருக்க நாணயங்கள்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த நாணயங்கள்லாம் எடுத்து வச்சது பத்திரப்படுத்தி நிறைய இடங்கள்லாம் வந்து காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வந்து அந்த மாதிரி நிறைய தாத்தாவின் பேர் அடையாளமாக கட்சிக்கு நிறைய அந்த மாதிரி வந்ததும் உண்டு. அவருடைய பெட்டி இல்லையா, அவர் பயன்படுத்தின பொருட்களை எல்லாம் வச்சு இதோட இதெல்லாம் தாத்தா யூஸ் பண்ண சீப் இருக்கு, அவர் யூஸ் பண்ண அந்த செவரம் பண்ணது, தாத்தா யூஸ் பண்ண அந்த மைசூர் சாண்டல் ரொம்ப பிடிக்கும். அந்த சோப்பு, ஆமா, அது வந்து அவங்க பிளங்கினதுக்கு அப்புறமா உள்ளது. அது அப்படியே இன்னும் பத்திரப்படுத்திருக்காங்க. கண்ணாடிகள் எல்லாமே. இதெல்லாம் பாட்டு ரொம்ப பிடிக்கும் தாத்தாக்கு. அதுவும் இப்ப இங்க இல்ல, அங்க இருக்கு. அந்த நார்மல் வந்து ஆடியோ சாங் கேட்கறது வந்து பிடிக்கும். அவரோட ரேடியோ மாதிரி, அதுக்கப்புறமா வந்து டேப் பண்ணி கேட்குற மாதிரி அப்போ இருந்த வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி. தாத்தா முதலமைச்சராக இருக்கும்போது அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த கிருஷ்ணசுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நாயுடு அவர்கிட்ட வந்து சொன்ன விஷயங்கள். அப்போ வந்து அவரே வந்து தாத்தா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அம்மா வந்து தனியாக தானே இருக்காங்க, நீங்க இங்க இருக்கீங்க, அதனால இங்க வந்து அம்மா வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது தாத்தா சொன்ன ஒரே வார்த்தை, இங்க வரும்போது அம்மாவை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, ஏன்னா சொந்த பந்தங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு காப்பி தண்ணி போட்டு கொடுக்கணும். அது கொடுக்கும் போதும் தேவையில்லாத செலவு. இது மட்டும் இல்லாம இங்க வரும்போது முதலமைச்சர் வீட்டுல இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி தவறுதலான ஏதாவது ஒரு விஷயங்கள் போயிட்டாலும் அது சங்கடமா போயிடும், அதனால அது வேண்டாம், எனக்கு மட்டும் எங்க அம்மாவை பாத்துக்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கு தான் 130 ரூபா மாதம் அனுப்புறேன்ல, அது போதுமானது, அம்மா அங்க இருக்கதே நல்லது அப்படின்னு சொல்லி தாத்தா சொன்னதும் உண்டு. இதை பாட்டி பல முறை வந்து எங்ககிட்ட அதாவது எங்க ஃபேமிலிக்குள்ள எங்க அம்மா எங்க ஆச்சி இவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வருத்தப்பட்டது உண்டு. அதனால மோஸ்ட்லி தாத்தா வீட்டுக்கு வந்த உடனே ரிட்டர்ன் டிக்கெட் கொடுத்து அனுப்புறதுக்கு தான் பார்ப்பாங்க. இங்க இருக்கணும் அப்படின்னும் போது எங்க வீட்டுல வந்து இருப்பாங்க, ஒரு 2-3 நாள் இருந்து சொந்த பந்தங்கள்லாம் பார்த்துட்டு நல்லது கெட்டது கலந்துக்கிட்டு கிளம்பி போவாங்க. இது வந்து தாத்தா மேல இருந்தது, தாத்தாவோட படுக்கை அறை. இதெல்லாம் இப்போ பண்ண ஸ்ட்ரக்சருங்களா? ஆமா, இதெல்லாம் இந்த கிளாஸ் இப்ப பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து இன்னும் இதை பொக்கிஷமா பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனால இது சில விஷயங்கள்லாம் இப்ப பராமரிச்சிருக்காங்க. புத்தகம் படிக்கிறது ரொம்பவே விருப்பம். அது மட்டும் இல்லாம படிக்கிறத கேட்டும் தெரிஞ்சுக்குவாங்க. இது எல்லாமே தாத்தா படிச்ச புத்தகங்கள். தாத்தா யூஸ் பண்ண கதர் வேட்டி, கதர் சட்டை. இது வந்து அவர் ஓய்வு எடுக்கக்கூடிய அறை. ஆமா, அவர் யூஸ் பண்ண கட்டிலும் கூட இது. இதை பத்திரப்படுத்தி வச்சிருக்க கட்டில் மெத்தை எல்லாமே ஐயா யூஸ் பண்ணதுதான். அந்த பெட்ஷீட் உட்பட இதெல்லாம் வந்து இது ரஷ்யால போகும்போது அங்க யூஸ் பண்ணது. இது தேவைன போது அப்போ வந்து எல்லாருமே வந்து கோட் ஷூட் எல்லாமே ரெடி பண்ணி இங்க இருந்து போனாங்க. இதுக்கும் ஒரு சின்ன வரலாறு இருக்கு. அப்போ வந்து இங்க இருக்க கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்க ஒருத்தர் வந்து திண்டுக்கல்ல தாத்தா வந்து தவறுதலா பேசிட்டாரு. ஒரு அனிமல் நேம் வச்சு சொல்லிட்டாங்க. சொல்லும் போது அதை என்ன பண்ணாங்க, சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு இங்கே வந்த உடனே கட்சிக்காரங்கள்லாம் உங்களை இப்படி பேசிட்டாங்க, இதை நம்ம கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை வந்து காமெடியை எப்படி கொண்டு போனாங்க. அதில் வந்து ஒரு இறங்கின உடனே கட்சிக்காரங்க இதெல்லாம் சொல்லும் போது அவர் சொன்ன விஷயம் வந்து, அவன் ஒரு வாட்டி தான் சொன்னான், நீ இத்தனை வாட்டி சொல்லி என்ன அசிங்கப்படுத்துற. யாருனாலும் கீழே இறங்கி அவங்களோட ஒரு நட்பு ரீதியாக அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்திருக்காங்க தாத்தா. தாத்தானாவே அழகுதான். அவர் வந்து எவ்வளோ முறை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பாட்டி வற்புறுத்தும் போதும் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தானே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அது சொன்னதும் வந்து அவர் மனசுக்கு தெரியும் அது வேண்டான்னு சொல்லிட்டு. அதை வந்து கடைசி நேரத்தில் பாட்டியும் என்ன சொன்னாங்க, இந்த நாட்டுக்காக தான் என் பிள்ளையை நான் கொடுத்துட்டேன், அவன் வந்து அந்த விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால தாத்தா பேச்சை வந்து பாட்டி மறுக்கவும் இல்லை. ஸோ இது ஐயா வந்து அங்கே ஓய்வெடுப்பார் அப்படின்னா இது ஒரு திறந்த முற்றமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ எப்படி இருந்தது அப்படின்னு உணர முடியுது. மாலை நேரங்களில் அப்படியே ஒரு காற்று வாங்கி இளைப்பார இங்கே ஐயா நின்றுப்பார் அப்படின்றது அந்த இடத்துல நாமளும் நிற்கிறோம். நிச்சயமா அவரோட ஆன்மா இதோட தான் கலந்துருக்கு, இந்த மக்களோட தான் கலந்துருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இதை வீடோட சார்ந்து சொல்லும்போது எனக்கு வந்து நாகம்மா ஐமா அவங்களோட மகன் ஜவஹர் அவங்களுக்கு கல்யாணம் பேசியிருந்தாங்க. கல்யாணம் பேசி வரும்போது இப்போ இங்கெல்லாம் இன்னுமே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து வசதிகள்லாம் வேற மாதிரி இருக்கும் விருதுநகரை பொறுத்த வரைக்கும். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பாத்ரூமே இருக்காது.
கொஞ்சம் தள்ளி போய் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னும் போது அவருக்கு அயப்பாக்கு வந்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது, சரி வர பிள்ளை வந்து கொஞ்சம் வசதியான பிள்ளை, அதனால வந்து அதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும், அவெல்லாம் தனியாக தள்ளி போவாளான்னு தெரியல அப்படின்னு வந்து பாட்டி சொல்கிறாங்க. சொல்லும்போது அப்புறம் அப்படின்னாரு, இல்லை அது வந்து நம்ம இங்கே ஒன்று இருந்துச்சுன்னா நல்லா இருக்கலாம், அந்த பிள்ளை வெளியே போய் கஷ்டப்படாதுல்ல அப்படின்ட்டு. இன்னைக்கு நீ பாத்ரூம் கட்டி கொடுக்க சொல்லி கேட்பேன், நாளைக்கு வேறு ஏதாவது கட்டி கொடுக்க சொல்லி கேட்பேன், அதனால் அதெல்லாம் தேவையில்லை. நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி பழங்குறோமோ அப்படி இருந்துட்டு போட்டோம், என்ன நான் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த பேச்சை அப்படியே முடிச்சு அதை வந்து சம்மதிக்கவே இல்லை அப்படின்றது. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, தாத்தா அப்படி இருக்காங்க அப்படின்னாலும் சுற்றி இருக்க சொந்த பந்தங்களும் அதை சார்ந்து தான் அவர் சொன்ன விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மறுப்பு தெரிவிக்காமல் அது போலேயே தான் இருந்தாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் நான் சொல்லலாம். இது மட்டும் இல்லை, அவர் அமைச்சரவையில் இருக்கும்போதும் சரி, அவர் கூட இருந்த அமைச்சர்களும் சரி, அப்போ இருந்த தலைவர்களும் சரி, எல்லாருமே அவர் பேச்சை கேட்டு அது கீழ்ப்படிஞ்சுன்னு கூட சொல்ல முடியாது, அவங்களும் தியாகிகளாகவே வாழ்ந்திருக்காங்க. அப்படின்னும் போது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வியப்பாக இருக்குது. இப்போ இருக்க காலத்துக்கும் அப்போ இருந்ததுக்கும் சொல்ல முடியாது. ஒரு கிங் மேக்கர் அப்படிங்கும்போது முன்னாள் பிரதமர் நேரு அவர்களுக்கு கூட வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, இப்படியெல்லாம் சொன்னார் அப்படின்னு. அதை ஒரு படிக்காத மேதை ஒரு பெரிய உலகளாவிய பிரச்சனையை, ஒரு தேசிய அளவிலான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தலைவர். அந்த சம்பவத்தை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அது வந்து அதாவது வந்து இப்போ ஒரு விஷயம் அப்படின்னா அதுலேயே ஊறி இருந்தால் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால் வந்து ஒரு முறை வந்து நேரு அவர்கள் வந்து ரொம்ப சங்கடத்தில் இருந்தாங்களாம். நம்ம நாட்டுக்கு தேவையான ஆயுதங்கள் வந்து நமக்கு தேவை, அதெல்லாம் குறைபாடுகள் இருக்குது, அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஷூரிட்டி கையெழுத்து போட சொல்லி அமெரிக்காவிலேருந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி, என்ன இவ்வளோதானா, நான் இவ்வளோ யோசிச்சுட்டு இருந்தேன், இவ்வளோதானான்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இல்லை கொடுக்கலன்னா அப்போ அவன் கடை ஏதாவது இருக்கா, இங்கே இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு. அப்படி கேட்கும்போது இங்கே கடைன்னா என்ன சொல்கிறீங்கன்னா, அவங்க சார்ந்து ஏதாவது இருக்கா அப்படின்னும் பேங்க் இருந்துச்சு. ஸோ அப்போ அதை தூக்குங்க, இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள், நமக்கு உதவாதவங்க எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவர் வந்து சரி அப்போ நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அரை நாளுக்குள்ளேயே வந்து பதில் அங்கேருந்து வந்துச்சான். இல்லை நாங்கள் ஷூரிட்டி கொடுக்குறோம், நாங்கள் இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லையும் தாத்தாவோட செயல்பாடுகள் வந்து சொல்லி மாடாது, ரொம்ப யதார்த்தமாக ஒரு தீர்வை சொல்லி. ஆமாம், இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் தான் வந்து நேருவோட இருக்கும்போது, அவர் இருக்கும்போதே, தாத்தா இருக்கும்போதே நேரு அவர்கள் தான் வந்து அவருக்கு சிலை வைக்கணும்னு சொன்னதும் உண்டு. பெருந்தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பட்டத்தை கொடுத்ததும் சரி, அதை தொடர்ந்து அப்படியே தொடரப்பட்டதும் உண்டு. இதில் வந்து தாத்தா வெளிநாட்டுக்கு போயிருந்தப்ப அங்கே இருக்க தாய்லாந்தில் இருக்கவரை பார்த்தது, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூட தெரியும் உங்களுக்கு, ராணி எலிசபெத் அவங்கள பார்த்து இது பண்ணது. ஆமாம், இங்கே வந்திருந்தப்ப தாத்தாக்கு வந்து எலிசபெத் ராணி வந்து சாப்பாடு பரிமாறுறது கூட இருந்திருக்கும். அது வந்து ஒரு பேக்கரியில் வந்து அவங்க வந்து கேக் வந்து இது பண்ணி அதை சர்வ் பண்ணுவாங்க தாத்தாக்கு. இது வந்து தாத்தா வந்து ரஷ்யா போயிருந்தப்ப நம்ம மேலே பார்த்தது தான். அதே போல் அங்கே வந்து பனி ரொம்ப கூடுதலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது கூட இல்லை என்னோட நாட்டு கதர்வு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த உடையை அனுபவிச்சது. இருந்தாலும் அங்கே இருக்கவங்க வந்து இதை போடணும் அப்படின்னும் போது சூழ்நிலை காரணமாக அங்கே யூஸ் பண்ணது. அதுக்கப்புறமா இங்கேருந்து தாத்தா யூஸ் பண்ணல, அதை வந்து பொக்கிஷமாக வச்சுருக்காங்க. ஆமாம், பயன்படுத்தப்படாத கோட் இது. ஆமாம், யூஸ் பண்ணல இவங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தாத்தாக்கு போட்ட பொன்னாடைகள். ஆமா, இந்த மாதிரி நிறைய வரும். நிறைய வரதுல கதர்ல வரதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால மந்திர் சொல்லிட்டு டி நகர்ல இருக்க அந்த பால மந்திர், அதுல வந்து பாத்தீங்கன்னா 1950 அதாவது 47ல நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம். 49ல வந்து பால மந்திர் உருவாக்குச்சு. அங்கே வந்து 2 குழந்தைங்களோட அந்த பால மந்திர் வந்து ஓப்பன் பண்ணாங்க. தாத்தா அதுக்கு இடமும் ஒதுக்க கொடுத்து, இந்த 2 பிள்ளைங்க எங்கே போகும், இதுங்களுக்கு யாரும் தாய் தகப்பன் கிடையாது, ஸோ அதனால மஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அந்த குழந்தைங்களை ஒப்படைச்சு நிலங்களும் அதுக்கு வந்து கொடுத்து, இதை வந்து இன்னும் நீங்கள் டெவலப் பண்ணி போகணும், இங்கே வர குழந்தைங்களுக்கு நீ தான் தாயாக இருந்து பார்த்துக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை ஒப்படைச்சாங்க. இன்ன வரைக்கும் அந்த பள்ளி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த ஆசிரமம் வந்து ரொம்ப நல்லாவே அடுத்தடுத்து கொண்டு போகிறாங்க. நான் இப்போ லேட்டஸ்ட்டாக கூட நான் போய் பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு வேணுங்கிறத பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து இப்போ 1170 பிள்ளைங்க இருக்காங்க. பிறந்த குழந்தைங்கலேருந்து 18 வயசு உள்ள பிள்ளைங்க வரைக்கும் எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் தாத்தாவோட பங்களிப்பு வந்து சொல்லி மாளாதுன்னு தான் சொல்லலாம். எம்ஜிஆர் அவர்களோடு எம்ஜிஆரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால்,
இவர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது தாத்தாவை வந்து நிறைய முறை வந்து சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு கூப்பிடுவாங்களாம். ஏன்னா இவர் வீட்டில் சாப்பாடுனாவே ரொம்ப தடபடலாக இருக்குமா. தடபடலாக இருக்கும்போது தாத்தா வந்து ஒரு வாட்டி நான் அடுத்து வரேன்னு சொல்லுவாங்க போல். சொல்லும்போது இவர் வந்து நான் எத்தனை வாட்டி நான் கூப்பிட்றேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு வாட்டி சொன்னாரா, நீ உங்கள் வீட்டு சாப்பாடு எப்படி இருக்கும் நானும் கேட்டு தெரிஞ்சிருக்கேன், தடபடலாக இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த ருசி என் நாக்கில் ஒட்டிக்கும் போது அடுத்து நான் வந்து உன்னை தேடி வருவேன். அது கூடாது இல்லை, அது தவறு இல்லை, அதனால வேண்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் அவாய்ட் பண்ணதும் உண்டு. இந்த வார்த்தையை சொல்லும்போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து கண் கலங்கினாராம். இப்பேற்பட்ட ஒரு மனிதர் இருக்காங்களா. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு முதலமைச்சர் நமக்கு தெரியுறாங்கன்னா நம்ம பெருமையாக சொல்லிக்குவோம். ஆனால் எல்லாத்தையுமே வந்து தகர்த்து இல்லை அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருந்தவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். இந்திரா காந்தியோட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. நேருவோட மகள் அப்படிங்கிறதுல வந்து ஒரு தனி பிரியம் உண்டு. அவங்கள வந்து பிரதமராக்கி அழகு பார்த்தவர் வந்து பெருந்தலைவர் காமராஜர். ஸோ பெரியாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பச்சை தமிழன் சொல்லிட்டு அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தையும் உண்டு. இன்னும் ஒரு 10 ஆண்டு காலம் வந்து இவரை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு 64 நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து சொன்ன விஷயங்கள். ஏன்னா வந்து இந்த 9 ஆண்டு காலம் வந்து நமக்கு கொடுத்த ஒரு ஆட்சிகள்லாம் வந்து மக்களோட பணி, மக்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து இவரோட ஆட்சி காலத்தில் நடந்தது வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கூட எப்படி நடந்துதான்னு தெரியல. அந்த சுபிட்சமான ஒரு ஆட்சியை கொடுத்த ஒரு பெருந்தலைவர் இவர். அதனால மக்களே 10 ஆண்டு காலம் இவர் வந்து நல்லா பத்திரமா பிடிச்சிக்கிங்க. இன்னும் நம்ம நாட்டுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இவர் வழியாக தான் நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது மேடையில் தாத்தாவை பற்றி பெருமையாக சொன்னவர் தான் பெரியார். பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி எல்லாரோடையும் ஒரு நட்பு. நிச்சயமா இவங்களுக்குள்ள நம்ம அரசியல் ரீதியா நம்ம வந்து எப்படியோ பேசுவாங்க. அப்படிலாம் இருந்தாலும் இவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்துச்சு. இப்போ இருக்க நம்ம சிஎம் அவர்கள் வந்து கல்யாணத்துக்கு இவங்க வந்து தாத்தா வந்து நீங்கள் வந்து வாழ்த்தியே ஆகணும்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் நம்ம கருணாநிதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. சொல்லும்போது தாத்தா வந்து கால் அப்போ வந்து அடிபட்டு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து இல்லை நீங்கள் வந்து பிள்ளைங்களை வாழ்த்தியே ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி நான் மேடை அமைப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கார் வர்றதுக்கு சருகள் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அப்படி வந்து நம்ம இப்போ இருக்க சிஎம் அவர்களை வந்து தாத்தா வந்து பிளஸ் பண்ணதும் உண்டு. ஸோ அந்த ஒரு விஷயமும் சொல்லலாம். இவர் வந்து ஆவடியில் வந்து ஒரு பெரிய பொதுக்கூட்டம் மாநாடு மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் சொல்லலாம், இல்லைன்னா அதுக்குள்ளே இருக்க சில விஷயங்கள். அப்போ ராஜாஜி வந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தாங்க. அப்போ வந்து தாத்தாவை வந்து அந்த நேரத்தில் நிராகரிச்சுட்டு இந்த இவர் காந்தி அவர்கள் வரது கூட சொல்கிறதுக்கு இல்லை. அந்த விஷயம் கடைசி நேரத்தில் தெரிஞ்சுட்டு தாத்தா அந்த ஸ்பாட்டில் வந்து நின்னாங்க. ஸோ நின்று அதுக்கப்புறமா அவரை வரவேற்று அந்த மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சு அவங்கள வழி அனுப்புனதும் உண்டு. அந்த புகைப்படம் தான் இது. நிறைய செய்திகள், நிறைய புகைப்படங்களை பார்க்கும்போது பெருந்தலைவர் ஈன்றெடுத்த அன்னை சிவகாமி அம்மையாருடைய புகைப்படம் இல்லையா, எனக்கு இது பார்த்த உடனே என்ன ஞாபகம் வருதுன்னா, கவிஞர் கண்ணதாசன் பட்டணத்தில் போதும் திரைப்படத்தில் ஒரு பாடலை எழுதுறார். அப்போ வந்து காமராஜருக்கும் கண்ணதாசனுக்கும் ஒரு ஏதோ மனஸ்தாபன்றனால பேசிக்காத ஒரு சூழ்நிலை. இதை வந்து தணிக்கணும்னு கண்ணதாசன் முயற்சி பண்ணுறாரு. அப்போ ஒரு பாடல் எழுதணுன்னப்போ அந்த சிவகாமி மகனிடம் தூது சொல்லடி, உன்னை நாளும் சேரும் நாள் பார்க்க சொல்லடி அப்படின்னு அந்த பாட்டினுடைய பின்னணி என்னன்னு கேட்கும்போது அது வந்து அந்த திரைப்படத்தில் பார்க்கும்போது ஒரு நாயகனும் நாயகியும் பாடிக்கிற மாதிரி இருந்தாலுமே கூட அது கண்ணதாசன் அவர்கள் பெருந்தலைவருக்கு எழுதின ஒரு பாடல், அதனுடைய பின்னணி தான் கவிதை வரிகள்ல அவர் சொன்ன தூது தான் அது. பெருந்தலைவர் குறித்து நம்ம படிச்சு பார்த்து திரைப்படத்துல பார்த்து சில விஷயங்கள் பார்க்கும்போது அது வாழ்க்கையில நடந்ததெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிறோம். அந்த விதத்துல அம்மாக்காக வந்து ஒரு பைப் லைனை போட்டு கொடுத்தாங்க இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள். அதை காமராஜர் கண்டிச்சு அந்த பைப் வேண்டாம் தூக்குங்க அப்படின்னாரு, அந்த குடிநீர் குழாய். அது எந்த இடம்? இந்த வீட்டுல இந்த இடத்துல தான் இங்க தாத்தாவோட இது இருக்கு. ஆமா, இந்த இடத்துல இருந்துச்சு. சரி, அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, உள்துறை அமைச்சர் வந்து மஜீத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த பக்கமா வந்திருக்காங்க. வரும்போது பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த சந்தில வந்து தண்ணி வந்து பிடிக்கிறதுக்கு இருந்தது. அப்ப வந்து தாத்தாவோட தங்கச்சி நாகம்மாள்ல அவங்க வந்து அங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக நின்றுருக்காங்க. அதை பார்த்துட்டே அவர் வந்திருக்காரு. வந்த உடனே எங்க நாகம்மா எங்கன்னு கேட்டிருக்காங்க. தண்ணி பிடிக்க போயிருக்கான்னு சொல்லி பாட்டி சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, உடனே சரி ஓகே ஒரே நாளில் உடனே பைப் லைன் கொடுத்து இனிமேல் வந்து நீங்கள் வெளியில் போய் பிடிக்க வேண்டாம், இங்கே பிடிச்சிக்கிங்க அப்படின்னோடனே
பாட்டிக்கு அதெல்லாம் தெரியாது. சரி ஓகே போட்டுட்டாங்க அப்படின்னோன்னு பேசாம இருந்துட்டாங்க. இந்த விஷயம் உடனே தாத்தா காதுக்கு போன உடனே இவரை கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்காரு. நான் என்ன இப்போ இங்கே இருக்க முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் வந்து எனக்கு பைப் லைன் கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்து ஏதாவது சொல்லியிருந்தேன்னா, இல்லை 18 ரூபாய் வந்து நான் வந்து கட்டணம் எதுவும் கட்டி எனக்கு வந்து குழாய் வசதி வேணும்னு நான் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா, எதுவுமே சொல்லாதப்ப நீங்கள் எப்படி இது பண்ண முடியும்? இல்லை அம்மாவும் தங்கச்சியும் வந்து வெளியே தண்ணி பிடிக்க கஷ்டம். என் வீட்டு அம்மா மட்டுமா? எல்லா பிள்ளைங்களும் எல்லா வீட்டு அம்மாவும் தான் வெளியிலேருந்து தண்ணி பிடிக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் நீங்கள் வசதி செஞ்சு பண்ணி கொடுத்துருவீங்களா? நீங்கள் நாட்டுக்கு என்ன பண்ணணும் தான் உங்களை நான் அனுமதிச்சேனே தவிர என் வீட்டுக்கு என்ன பார்க்கணும்னு சொல்லலை. நான் அந்த பைப் லைனை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவரை வந்து தலைமைச் செயலகத்தில் கூட்டி வச்சு கண்டிச்சிருக்காரு. அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த பைப் லைன் வந்து துண்டிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்த நாள் வந்து அகெயின் பாட்டியும் சரி நாகம்மாள் அவங்க தங்கச்சியும் சரி தண்ணி வழியில தான் எடுத்தாங்க. நார்மலா வந்து விருதுநகர்னாவே ஒரு வீதிக்குமே காளியம்மன் சொல்லிட்டு இருப்பாங்க. சோ எல்லார் வீட்டுக்கு அந்த தெருவுலயும் வந்து காளியம்மனை வழிபட்டு பழக்கம் இருக்கும். அந்த முக்குல வந்து இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தாத்தா வழிபட்டது பாட்டி வழிபட்ட கோயில் தான் இவங்க. ஸோ இங்கேருந்து வீட்டிலேருந்து வெளியேறும் போது இந்த அம்மாவை வழிபட்டுட்டு தான் கிளம்புவாங்க. அந்த வழக்கம் வந்து எப்பொழுதுமே உண்டு. பெருந்தலைவரும் வழிபட்ட. ஆமாம், தாத்தா வழிபட்டது எப்பொழுதுமே. எதுனாலும் இங்கே பொங்கல் வச்சு தான் எந்த நல்ல விஷயங்கள் செய்கிறதும் சரி, எதுனாலும் சரி நேர்த்தி கடன் இது பண்ணுறதா இருந்தாலும் இங்கே இருந்து தான் பண்ணுறது. அதனால இந்த அம்மா எல்லாத்தையும் பார்த்துருக்கா. சென்னையில் வந்து எங்கள் ஆச்சப்பா நாங்கள்லாம் இருக்குது சென்னையில் தான். தாத்தா வந்து அங்கே 9 ஆண்டு காலம் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது நெருங்கி பழகினது எங்கள் ஆச்சப்பா, அவரோட தம்பி. ஸோ அவங்க வந்து போகும்போது கூட உறவினர்களை வந்து ஒதுக்கி வச்சு யாரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் வேணும்னு கேட்டுற போகிறாங்க, அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துட போகுது அப்படிங்கிறதுனால அவங்கள தள்ளி தான் வைப்பாங்க. பொதுமக்கள் அப்படிங்கிறதுல மேலே பற்றுதல் கூடுதலாக இருக்கும். அதனால தாத்தா அவங்க வந்து வீட்டுக்கு போனால் கூட, எங்கள் ஆச்சப்பா வீட்டுக்கு போனால் கூட என்ன ரீசனுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை கேட்டு உடனே வந்து அவரை வந்து வெளியே கடத்தி போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க தவிர மற்றபடி வந்து அந்த ரொம்ப நிறைய கான்வர்சேஷன் இருக்காது. ஆனால் நிறைய எங்கள் வீட்டு கல்யாணத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாத்தா தான் நடத்தி வச்சுருக்காங்க. அவங்க வந்து தாலி எடுத்து கொடுத்து நடத்தி வச்சுருக்கிறதும் உண்டு. ரெண்டாவது வந்து பெண் பிள்ளைகள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து தாத்தா வந்து ரொம்பவே சொல்லுவாங்க. சீக்கிரத்தில் அதாவது வந்து விருதுநகர் நாங்கள் நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா 9வது படிக்கிறதே பெரிய விஷயம். அந்த மாதிரி இருக்கும்போது சீக்கிரமாக வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடாது, பொம்பளை பிள்ளைங்களும் படிக்கணும், காலேஜ் வரைக்கும் போகணும், அவங்களுக்கு என்ன நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தாத்தா ரொம்பவே சொன்னாங்க. அதனால் அதன்படி நாங்கள்லாம் அடுத்தடுத்து வந்து டிகிரிலாம் நாங்கள் முடித்தோம் அப்படின்னும் போது ஒரு பெருமையாக இருந்தது. இப்போ எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் வந்து தாத்தா சொன்ன விஷயங்கள் ரொம்ப கூடுதலாகவே எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இது பண்ணது. அதே மாதிரி வீட்டில் கல்யாணம் அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது, தொடப்பக்குச்சிக்கு சேலை கட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அது என்ன பொம்பளை பிள்ளை இப்படி அடிமைத்தனம் பண்ணுறீங்க, அதெல்லாம் கிளம்ப அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்ததும் உண்டு. அவளுக்கு என்ன தேவைன்றதை அவள் புரிஞ்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அவள் நடந்துக்கணும். நம்ம வந்து ஏன்னா சந்தையில் நிற்கிற ஆடு மாடா அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் தாத்தா ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அதனால் கல்வின்றது வந்து நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு அடுத்து நாங்கள் எங்கள் தலைமுறைகள்லாம் வந்து அதை கடந்து வந்திருக்கோம். அது இல்லாமல் ஒழுக்கம் தவறக்கூடாது, நேர்மை வழியை வந்து ஃபாலோ பண்ணோம், எதுக்குமே ஆசைப்படக்கூடாது. அதே மாதிரி தாத்தா சொல்கிற இன்னொரு விஷயங்கள் சொல்ல போனால் நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே அவரோட பார்வைகள், நீ 5 கார் வச்சுருக்க, உனக்கு ஒன்று, உன் பிள்ளைக்கு ஒன்று, உன் பொண்டாட்டிக்கு ஒன்று, இந்த மாதிரி இருக்குது. அடுத்து வந்து வீட்டில் நகையும் வந்து கொலுவுக்கு வச்சுருக்க மாதிரி வச்சுருக்க, துணிமணிகள் 400 500ன்னு வச்சுருக்க, நீ இப்படியே வச்சுட்டு சேர்த்துக்கிட்டே இருந்தேன்னா அந்த பக்கம் பாரு, இல்லாதவன் எத்தனை பேர் இருக்கான், அவனுக்கும் உன்னோட பார்வைகள் போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள்லாம் வந்து தாத்தா சொல்கிறது வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும், கொடுத்து வாழணும் அப்படிங்கிறது. நிச்சயமா அது வந்து நீ இது பண்ணும்போது அவன் வந்து ஏக்கத்தோட தானே அவன் பார்ப்பான். அவனுக்கும் ஒரு பிடி நீ கொடுத்த அப்படின்னா அவனும் உனக்கு ஈக்குவலாக இருப்பான்ல அப்படிங்கிற அந்த பார்வைலாம் இருந்துச்சு. பெருந்தலைவர் அப்படின்னு நம்ம பேசும்போது எளிமையே வடிவானவர்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி தான். ஆனா எந்த அளவுக்கு எளிமையான மனிதரா வாழ்ந்தார்? அதாவது இது தாத்தா வந்து இப்போ நம்மளே அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம நிறைய ட்ரெஸ்லாம் வச்சுருக்கோம், இந்த ட்ரெஸ் இப்போ போட்டோன்னா அடுத்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது முதலமைச்சராக இருக்கும்போதே அவர் இறக்கும்போது வெறும் 4 கதர் வேட்டி கதர் சட்டைகள் தான் இருந்துச்சு. வெறும் 100 ரூபாய் 110 ரூபாய் பணம் மட்டும்தான் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வாழ்ந்த மனுஷன்தான். சாதிய பெயரையும் சேர்த்தி அதை வந்து ஒரு 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 பார்வையாக முன் வச்சு அதை சார்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இது காமராஜர் அவர்களே ஏற்றுக்க மாட்டார் அப்படின்றது தான் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அவருடைய பார்வை என்னவா இருந்தது, சிந்தனை என்னவா இருந்தது, அதை கடந்தும் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
எல்லா சமுதாயத்திலையும் இவங்க என்னோட தலைவர் அவங்களோட தலைவர்னு சொன்னாலும் அவங்களோட தனிப்பட்ட கருத்து. ஆனால் என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, தாத்தா இருந்தாலும் சரி மக்களுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் பயணித்த ஒரு தலைவர் தான். ஸோ அவரை வந்து ஒரு கூட்டுக்குள்ளே அடைக்கவே முடியாது. இது என்னோட நாடார் சமுதாயத்துக்கு உண்டான தலைவர் அப்படின்னு நம்ம தூக்கியும் பிடிக்க முடியாது. ஸோ பொதுவான தலைவர், அவர் இன்னமும் மக்களுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. அவர் இருந்தாலும் சரி மறைந்தாலும் சரி, இதுதான் உண்மையும் கூட. இது அவரோட கருத்தை தான் நானும் வந்து அப்படி தான் பார்க்குறேன். அந்த கோணத்தில் தான் நான் இது பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து தாத்தா வந்து ஒரு பொதுவான மனுஷன் தான். அதனால் அவரை வந்து எந்த ஒரு கூட்டுக்குள்ளேயும் அடைக்க முடியாது. பெருந்தலைவரை பற்றி பேசுறதே பெரிய மகிழ்ச்சி. அதுலேயும் விருதுநகரில் அவர் பிறந்த மண்ணில் அவர் பிறந்த வீட்டிலிருந்து பேசுறதுன்றது பெரிய பேரு தான். அந்த விதத்தில் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் பார்க்குறோம் நிறைய குழந்தைகள் வர்றாங்க, தலைவரை பார்க்குறாங்க போகிறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த பிஞ்சுகள் நாளைக்கு இன்னொரு காமராஜராக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ஒரு விதையை என்னைக்கோ விதைத்தவர் பெருந்தலைவர். அதெல்லாம் நடக்கும், நாடு இன்னும் செழிக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நல்லதொரு வாய்ப்பை தந்ததுக்கு நன்றி. நன்றி.